எப்போதையும் விட இன்று அவளது மறுப்பு அல்ல, உதாசீனம் அதீத வலியை தோற்றுவித்தது அவனுக்கு. அப்படி என்ன அவளுக்கு அவனை பிடிக்காமல் செய்கிறவன்? பண்புடையவன், பார்க்கவும் அப்படி போனது. உலகமே வியக்கும் வகையில் தொழில் ஒன்று கொடூரமாக இல்லை. பின்ன ஏன் இவளுக்கு அவனை பிடிக்காமல் போனது? அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கௌரவுக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. கூடவே ஆச்சரியமாகவும் இருந்தது. அவன் அண்ணன் சொல்வதை பார்த்தால் அவனுக்கு உண்மையில் கீதாஞ்சலியின் மேல் காதல் வந்து விட்டதா? அவனாலேயே அதை நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கையில் கீதாஞ்சலி எங்கே நம்புவாள்? அவன்தான் கீதாஞ்சலியிடம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என நினைத்த அடுத்த நொடி, இது என்ன சிந்தனை? அவளை நானல்லவா இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என மீண்டும் ஒரு நண்பனாக மாறி யோசித்தான். கீதாஞ்சலியை மீண்டும் அழைக்க நினைத்தால் அவன் கைபேசியை தூக்கி எறிந்து அண்ணன் கொன்று விட்டானே, என்ன செய்வது என்ற குழப்பத்தில் அண்ணனை ஏறிட்டான் கௌரவ். ஆதி, விடுடா என ஆகாஷ் சமாதானப்படுத்த முயல என கையை உயர்த்தி அவனை தடுத்தான் ஆதித்யா. இன்னுமே உங்க திமிர் போகல, நான் என்கிற ஆணவம் மறையல இல்ல என்ற கீதாஞ்சலியின் குரலில் அனைவரும் திரும்பி பார்த்தனர். ஆதித்யாவை முறைத்து பார்த்தவாறே அவன் அருகில் சென்றாள். கௌரவ் சற்று தள்ளி நின்றிருந்தான். இவள் பேசுவதை பார்த்தால் தன் அண்ணனுடன் பலமுறை தனித்து சந்தித்து இருக்கிறாள் என தெளிவாக புரிந்தது. அதை தனக்கு கூட மறைத்து விட்டாளே என எங்கோ ஒரு மூலையில் வலித்தது. அன்று மாலையில் ஆதித்யாவை நேரில் சந்தித்து இப்படி ஒரு மாப்பிள்ளையை அனுப்பியதற்கு நன்றி கூறிவிட்டு கௌரவிடமும் நடந்ததை சொல்லி அவனிடம் மறைப்பதற்கு மன்னிப்பு கோரிவிட்டு வரவேண்டும் என முடிவு செய்து கௌரவின் வீட்டிற்கு கிளம்பினாள் கீதாஞ்சலி. 2 நாட்களாக கீதாஞ்சலி கல்லூரிக்கு செல்லவில்லை. அவள் தந்தை வந்து மறுநாள் மதியமே அவளது அக்கா வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள். ஆதித்யாவின் அழைப்புகளை அவள் ஏற்காமல் போக அவளை பற்றி கௌரவிடம் கண்டிப்பாக ஆதித்யா விசாரித்திருப்பான். அதை பற்றி கௌரவ் தன்னிடம் சொல்லக்கூடும் என நினைத்தாள். கௌரவின் வீட்டிற்கு அருகில் வந்தபோது தான் கௌரவின் அலைபேசி வாயிலாக ஆதித்யா பேசினான். அவன் குரலை கேட்டதும் ஆத்திரத்தில் உதடுகள் துடிக்க, நேரில் வரண்டா என பொறுமியவாறே அழைப்பையும் துண்டித்தாள். ஆகவே அவளை பற்றி ஆதித்யா புலம்ப ஆரம்பித்ததுமே அங்கே கீதாஞ்சலி வந்துவிட்டாள். அனைத்தையும் கேட்கவும் செய்தாள். கீதாஞ்சலி கண்களில் ஆவேசத்துடன் நெருங்கிய வேகத்தை பார்த்து அவனை அடித்து விடுவாளோ என்று நினைத்தான் ஆதித்யா. ஆம், அடித்தாள். பலமாக அடித்தாள். கன்னத்தில் அடித்திருந்தால் கூட இத்தனை வலி இருந்திருக்காது. அவன் நெஞ்சில் ஓங்கி ஓங்கி அறைந்தாள். ஆதித்யாவை நெருங்கியவள் அவன் கனவிலும் எதிர்பாராத வகையில் அவனை இறுக்கி அணைத்து சற்று எம்பி அவன் நெற்றியில் இதழால் முத்தமிட்டாள். அடுத்த நொடியே தீயை தொட்டதைப் போல் அவனை தள்ளிவிட்டாள். அவள் தள்ளியதில் சற்றே ஆதித்யா பின்னகர, வாழ்நாள் முழுக்க இதை நினைச்சு சாவுடா, எனக்கு நாளைக்கு நிச்சயம். கொடை வள்ளலா நீங்க ஏற்பாடு செஞ்ச அதே அமெரிக்க மாப்பிள்ளை அருணோட. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்து என் கண்ணுல பட்டு தொலைச்சிடாதீங்க என்றாள் காட்டத்துடன். அன்று கோபத்தில் அவளது புகைப்படத்தை அவனிடம் முன்பு வேலை செய்த அருணுக்கு அனுப்பி வைத்தது. அதை அத்தோடு மறந்து போனான். ஆனால் அது பூமராங் போல் இன்று அவனையும் பதம் பார்த்து விட்டது. கீது, அது கோபத்துல என ஆதித்யா தன்னிலை விளக்கம் கொடுக்க முயன்றவாறே ஒரு அடி எடுத்து வைக்க புரிஞ்சது. கௌரவ் கிட்ட இருந்து பிரிக்கிற திட்டம் பிரமாதம். ஆனால் என் நேர்மையும் ரொம்பவும் களங்கப்படுத்திட்டீங்க. நான் அதிகமா விரும்புறது உங்களை தான், வெறுக்கிறதும் உங்களை தான் என்றாள். கீது, நான் அருணோட பேசுறேன் என அவன் சொல்ல, பேசி தடுத்து நிறுத்திட்டு என்ன பண்றதா உத்தேசம்? என்ன ஒரு சுயநலம்? நான் உங்க பின்னாடி மட்டும் வருவேன்னு நினைக்காதீங்க. என்ன உணர்ந்துக்க எனக்கு அவகாசம் கூட தரல நீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட வரவே மாட்டேன்.
போதாதற்கு என் அப்பாவை எவ்வளோ உதாசீனப்படுத்தியிருக்கீங்க. எல்லாத்தையும் சொன்னார் என அவள் நிறுத்த, அதுவும் தெரிந்து விட்டதா என நொந்து போனான் ஆதித்யா. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நிக்க காரணம் என்ன தெரியுமா? என் நேர்மை. என் மனசுல நீங்க சலனத்தை உண்டு பண்ணிட்டீங்க. உங்கள நான் விரும்புறேன். அத சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். வரேன் என திரும்பினாள். அப்போ அதே நேர்மைய அருண்கிட்டயும் காட்ட வேண்டியது தானே? எனக்கு ஆதிய பிடிக்கும். ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷம் அடைவான் என்றான் ஆதித்யா எரிச்சலுடன். கண்டிப்பா சொல்லுவேன். காதல்ல தோத்து போனவங்க கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா? காதல்ல தோத்துட்டேன்னு சொல்லுவேன் என்றவள் அதற்கு மேல் நிற்காமல் விடுவிடுவென்று வெளியேறினாள். ஆதித்யா தன்னை காதலிக்கவில்லை என்ற சந்தேகம் அவளுக்கு ஆரம்பத்தில் வந்தாலும் அதை உடனே அழித்தும் விட்டாள். ஆதித்யாவை அறிந்த வரையில், அவனுடன் பழகிய வரையிலும் அவன் பொய்யாய் ஒரு பெண்ணை காதலிக்க மாட்டான் என உறுதியாக நம்பினாள். ஆதித்யா அவன் கௌரவத்தை பெரிதாக எண்ணுபவன். அப்படிப்பட்டவன் இது போன்ற அற்ப விஷயங்களுக்கு அந்த கௌரவத்தை கண்டிப்பாக கெடுத்து கொள்ள மாட்டான். அதனால் அவள் மேல் அவனுக்கு காதல் இருக்கிறது என சந்தேகமில்லாமல் நம்பினாள். அவளது கோபத்துக்கு காரணம் வேறு. கௌரவ் தன்னை காதலிப்பதாக நினைத்து கொண்டு அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறான். ஆதித்யா என அலசி ஆராய்ந்ததில் புரிந்து கொண்டாள் கீதாஞ்சலி. அவர்கள் காதலிக்கவில்லை என்றாலும் அப்படி பிரிக்க நினைப்பது தவறல்லவா? தம்பியின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாதவனால் எப்படி காதலிக்க முடிந்தது என்ற கோபம்தான் அவளை ஆட்டி படைத்தது. அந்த கோபத்தில் அவளும் இந்த பெண் பார்க்கும் படலத்துக்கு ஒத்துக்கொண்டாள். அதை முன்னிட்டு அவளிடம் பேசிய அருண், ஆதித்யா சேகரித்து தந்த விஷயங்கள் அனைத்தும் அவன் எண்ணங்களை ஒத்தே இருக்கின்றன என பூரித்து போனான். மீண்டும் கீதாஞ்சலியின் மனதில் இடி முழக்கம். இதற்காக தான் ஆதித்யா அவளை பற்றிய செய்திகளை சேகரித்தானா? நெஞ்சம் கசந்தது. அந்த கோபத்தில் இருந்தவளிடம் அருணை பற்றி வீட்டினர் கேட்க அவனை பிடித்திருப்பதாக சொல்லிவிட்டாள். அதன் தொடர்ச்சியாக நாளை பெண் பார்க்கும் படலம் மட்டுமல்லாது திருமணம் நிச்சயமும். அவளுக்கு அமெரிக்கா செல்ல விருப்பமில்லை. ஆனால் இப்பொழுது இந்தியாவில் இருக்க சற்றும் விருப்பமில்லை. அதனால் அமெரிக்காவில் இருக்க தனக்கு பிரச்சனை இல்லை என அருணிடம் பேசுகையில் சொல்லிவிட்டாள். அவள் செய்வது சரியா தெரியவில்லை. அழுதவாறே வெளியேறிய கீதாஞ்சலியை பின்தொடர்ந்த கௌரவ், எப்பவும் என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைக்கலல்ல என கேட்டு அவளை தடுமாற வைத்தான். அவனை பார்த்ததும் அதுவரையில் கட்டுப்படுத்தி இருந்த அழுகை கரையை கடக்க ஆதித்யாவை தனித்து சந்தித்ததை சொல்லி முடித்தாள். நீ கூட என்ன புரிஞ்சுக்கல என திருப்பி வார்த்தைகளால் தாக்கியவள், உன்கிட்ட சொன்னா உன் அண்ணன் மேல கோவப்படுவன்னு சொல்லல. ஆனா அது இப்போ தப்புன்னு புரியுது. சாரிடா. உன் அண்ணனுக்கு சான்ஸ் தரதா நினைச்சு முழுசா நான் சிக்கிட்டேன் என அழுகையுடன் கிளப்பினாள். அப்பொழுது அவளையே முறைத்தவாறு நின்றிருந்த நாய்களை பார்க்க அழுகையை விட்டுவிட்டு இவளும் பதிலுக்கு அவைகளை பார்த்து முறைத்து விட்டே அகன்றாள். அவள் மறைத்து விட்டாள் என மனம் சுருங்கியது எல்லாம் பின்னுக்கு போய்விட்டன. கீதாஞ்சலியின் அழுகை கௌரவை கவலை உறச் செய்தது. கீதாஞ்சலியை அறிந்த இந்த 1.5 வருடங்களில் அவள் எதற்காகவும் அழுது பார்த்ததில்லை. காதலில் சிக்கினாலே மனவலிதான் மிஞ்சுமா? ஆனாலும் இவள் தன் அண்ணனுடன் இணைந்தால் அவள் வாழ்க்கை முழுவதும் இப்படி ஏமாற்றங்களுடன் தான் கழியும். அவன் அண்ணனை பற்றி தெரியாதா என்ன என எண்ணியவாறே அண்ணனை காண உள்ளே சென்றான். கீதாஞ்சலி சென்றதும் உள்ளே இருந்த ஆதித்யா சிலையாகி நின்றிருந்தான். அவள் அவனை விரும்புவதே பெரிது என்று நினைத்திருந்தான். ஆனால் ஆகாஷ் மற்றும் கௌரவின் முன்னிலையில் அவன் நெற்றியில் இதழ் பதித்து அவனை அணைத்து அவளது காதலை வெளிப்படுத்துவது என்றால் அவளின் காதலின் ஆழம் புரிந்தது. ஆதித்யாவுக்கு புன்னகை அரும்பிய அதே சமயத்தில் அவனையும் அறியாமல் கண்கள் கசிந்தன. எல்லாம் அவனே ஏற்படுத்தி வைத்து கொண்ட சிக்கல் அல்லவா? இனி இவனாக போய் அவள் தந்தையிடம் பெண் கேட்டால் கண்டிப்பாக அவளை தரமாட்டார்கள். என அடிவயிற்றிலிருந்து
ஒரு ஓசை எழுப்பி கத்தினான் ஆதித்யா. பணத்தால் எதுவும் சாதிக்க முடியும் என நினைத்திருந்தவனுக்கு அவன் சொந்த வாழ்க்கையில் எப்படி இனி காய் நகர்த்த வேண்டும் என சிறிதும் புரியவில்லை. அவள் சொல்லிச் சென்றதைப் போல் செத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நொடியும் சில்லு சில்லாக உடைந்து செத்து கொண்டிருந்தான். அவன் ஆரம்பித்து வைத்த ஆட்டம்தான். தம்பி விரும்புகிறான் என்பதை சகிக்க முடியாதவன் அவளிடம் காதல் என்னும் வலையில் சிக்கிக் கொண்டான். அதை உணர்ந்த பொழுது நிலைமை மேலும் சிக்கலாகி கொண்டது. அவளாக தன் வீட்டில் சொல்லப் போவதில்லை. அவன் வீட்டிலும் இந்த காதலை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. போதாததற்கு அவள் தந்தையும் அவமானப்படுத்தியதையும் தெரிந்து கொண்டாள். அனைத்து வழிகளும் மூடப்பட்டு இருப்பதாக தோன்றி ஆதித்யாவை பயமுறுத்தின. தலையை பிடித்து கொண்டு அங்கேயே சரிந்து முழங்காலிட்டு அமர்ந்தான். அப்பொழுது அவன் தோளை யாரோ தொட அது தன் தம்பி என்று திரும்பாமலே புரிந்தது. அவன் கையை இடது கையால் பற்றி அழுத்தி கொண்டான். அவன் தந்த அழுத்தத்திலேயே அண்ணனின் வேதனையின் அளவை தம்பியால் புரிந்து கொள்ள முடிந்தது. கண்டிப்பா இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா. இவ காற்று மாதிரி அடக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. மறந்துடுங்க என கௌரவ் சொல்ல, சுவாசிக்க முடியுமே என்றான் ஆதித்யா பட்டென்று, சிறிதும் யோசிக்காமல். அவன் அண்ணனுக்கு உன்மேலே காதல் வந்து விட்டதா? கௌரவ் அதிர்ந்து போனான். எல்லாவற்றையும் ஆதித்யாவிடம் கேட்டு செய்பவன் ஆகாஷ். அதனால் அவனும் செய்வதறியாது நின்றிருந்தான். நானே சொன்னேன், உன்னை எங்க குடும்பத்துக்கு வரவிட மாட்டேன்னு. ஆனா எதுக்குமே ஆசைப்படாத என் அண்ணன் உன் மேல ஆசைப்படுறான். ப்ளீஸ் கீத்து, புரிஞ்சுக்கோ. எதை புரிஞ்சுக்கிறது? என் மேல இருக்கிறது ஆசையா, காதலா, இல்ல வேற ஏதாவதா? குழப்பமா இருக்கு. முதல்ல என்ன காரணத்தால அவருக்கு என்ன பிடிச்சது? காதல் வர காரணம் தேவையா? அது ஒரு உணர்வு கீத்து. இங்க உணரணும் என இதயத்தை சுட்டிக்காட்டினான் கௌரவ். நல்லா வாயில வந்துரும். காதலுக்கு மரியாதை தர தெரியாதவங்க எல்லாம் காதலிக்கலாமாம். எந்த ஒரு நியாயம் என மீண்டும் எரிச்சல் பட்டாள் கீதாஞ்சலி. நம்ம தான் காதலிக்கலையே என கௌரவ் வாதாட, நம்ம காதலிக்கல, ஆனா என் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முடிவு சொல்ல இவர் யார்? எதுக்கு மாப்பிள்ளையை அனுப்பி வச்சார் என்றாள் கீதாஞ்சலி கோபத்துடன். இதற்கு கௌரவிடம் பதில் இல்லை. கீது, ப்ளீஸ், நீ எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் என சொன்ன நானே இப்போ கேட்குறேன். ப்ளீஸ் எனக்கு அண்ணியா வா என பதில் சொல்லாமல் கௌரவ் கெஞ்ச, பின்னி எடுத்துருவேன். உங்க வீட்டுக்கு வந்து 4 சுவரை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்க என்னால முடியாது. உன்னோட நல்லா பேசுறார், உன் ப்ராஜெக்டுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு அண்ணிய மாதிரி கட்சி மாறிட்டியா? போடா என அவனை விரட்டினாள் கீதாஞ்சலி. ஆம், கௌரவின் தொழில் திறமையை பார்த்து வியந்த ஆதித்யா அவனிடம் அவன் கனவு ப்ராஜெக்டையும் பற்றியும் கேட்க முன் வந்தான். கௌரவ் அதை அழகாகவும் தெளிவாகவும் விளக்கி, அண்ணா, ஒரு 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்குள்ளே இதை கண்டிப்பா பெரிய அளவுல கொண்டு வருவேன். விவசாயிங்களுக்கு உதவியா இருக்கும் என பலவற்றையும் சொல்லி ஆதித்யாவை மசிய வைத்தான். நீ கூட தானே அவன் மேல காதலில் விழுந்து விட்டாய் என தொண்டை வரை அவனுக்கு வார்த்தைகள் வந்தாலும் வெளியில் சொல்லவில்லை. சொல்லி அவள் கோபத்தை தூண்டிவிட அவன் தயாராகவும் இல்லை. காரியம் முக்கியம். எனக்காக அவரை மன்னிச்சிட என கௌரவ் மேலும் அவளிடம் கெஞ்ச, அவளது இதயம் அவன் சொல் பேச்சு கேட்கவில்லை. கீதாஞ்சலியின் நிச்சயத்துக்கு வந்த கௌரவின் மனநிலை தீயிலிட்ட புழுவாக துடித்து கொண்டிருக்க, தோழிக்காகவும் அண்ணனுக்காகவும் வாதாடி கொண்டிருந்தான். அவன் அண்ணன் இப்படி தீவிரமாக ஒரு பெண்ணை காதலிப்பான் என்று நினைக்கவில்லை. இந்த காதலில் மட்டும் தோல்வி அடைந்தால் அவன் அண்ணனை ஆதித்யா வரதராஜனாக இனி பார்க்கவே முடியாது என உறுதியாக நம்பினான் கௌரவ். ஒரு தம்பியாக அது கவலை அளித்தது. அதோடு அதே காதலினால் கீதாஞ்சலியின் வேதனையும் அறிந்தவனாயிற்றே. இப்பொழுது அவசரப்பட்டு செய்யும் காரியத்தால் உடையப் போவது அவர்கள் இருவர் அல்லவா? வாதாடினான். பலன் தான் இல்லை. என்ன பிரச்சனை கீது என்றவாறே சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்த கௌரி சங்கர் கேட்க, ஒண்ணுமில்லடா என்றாள் கீதாஞ்சலி. கல்யாணம் நிச்சயமான எந்த அறிகுறியும் உன் முகத்துல சுத்தமா இல்ல. மாப்பிள்ளைய பிடிக்கலையா என அக்கறையாய் வினவினான் கௌரி சங்கர்.
அது என அவள் கௌரவை பார்க்க, நம்மளையெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா போக போறான்னு கவலை என கௌரவ் உதவிக்கு வந்தான். உன் பேர் சொல்லி நாங்களும் அங்க சுத்தி பார்க்க வரோம். வந்தா சாப்பாடு? கௌரி சங்கர் கேட்க, போடுவல்ல என அமெரிக்கா போனாலும் சாப்பாடு தானா என கேட்டவாறே காயத்ரியும் கணேஷும் அங்கே வந்தனர். பின்ன எங்க போனாலும் உயிர் வாழ்றது முக்கியம் என கௌரி சங்கர் சொல்ல, கீதாஞ்சலி சற்று கலகலப்பானாள். அதன் பின் ஆதித்யாவை பற்றி கௌரவால் எதுவும் பேச முடியவில்லை. தொடர்ந்து 4 நாட்கள் கல்லூரி விடுமுறை வருவதால் பெற்றோர்களிடம் ஊருக்கு சென்று விட்டு வரலாம் என கீதாஞ்சலி அவர்களுடன் ஊருக்கு கிளம்பிவிட்டாள். கருவுற்று இருந்த அவளது தமைக்கையும் உடன் அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்து அனைவரும் கிளம்பினர். அதனால் கௌரவுக்கு அதற்கு மேல் கீதாஞ்சலியுடன் தனித்து பேச முடியவில்லை. அவன் அழைத்தால் கைபேசியையும் அவள் எடுக்கவில்லை. அழைப்பை எடுக்காமல் விட்டால் பிரச்சனைக்கு தீர்வு கிட்டும் என மடத்தனமாக எண்ணிக்கொண்டாள் போலும் என எரிச்சல் அடைந்தான் கௌரவ். ஊருக்கு சென்ற கீதாஞ்சலியின் மனம் நினைத்ததற்கு மாறாக மேலும் வேதனையை நிரப்பிக் கொண்டது. பின்ன நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை என்ற உரிமையுடன் அருண் அவளை அழைத்து அந்தரமாக பேச ஆரம்பித்து விட்டானே. அவளால் அவன் பேச்சில் சற்றும் ஒன்ற முடியவில்லை. பேச்சை சுருக்கமாக முடித்து விடுவாள். பேசவே ரொம்ப யோசிக்கிற, எல்லாத்துக்கும் வட்டி போட்டு நேர்ல வாங்கிக்கிற என அருண் சொன்னதும் திடுக்கிட்டு போனாள். தப்பு தப்பு, அவள் அருணுக்கு செய்வது துரோகம் என அவளது நடவடிக்கையை கண்டித்து கொண்டாள். இது அவளது நேர்மை குணத்துக்கு சற்றும் பொருந்தாதது. அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. போதும் இந்த விளையாட்டு. அவளது தந்தையிடம் நடந்ததை சொல்லிவிடலாம் என முடிவு செய்து திருநெல்வேலிக்கு சென்ற 3ஆம் நாள் இரவில் தந்தையிடம் நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லிவிட்டாள். அப்பா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் சந்தோஷமா கேட்ட அதே கல்யாணம். ஆனா இப்போ கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. ஆனா அவன் திமிர் பிடிச்சவாப்பா என அவர் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டே மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டிவிட்டாள். மகள் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சிவராமன் சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. என்னப்பா, ஒண்ணுமே பேசல, கோபமா என தலை உயர்த்தி கேட்க, உனக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கோம், நீ எதையும் எங்க கிட்ட மறைக்க மாட்டேன்னு நம்பினோம் என அவர் மேற்கொண்டு பேசும் முன்னால், அப்பா, முதல்ல என் மனசை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கே நீங்க நிச்சயம் பண்ற ஐடியாவில் வந்து நின்னீங்க. நானும் கோபத்துல சரின்னு சொல்லிட்டேன். சாரிப்பா என இடையிட்டு விளக்கினாள். அவள் தந்தை அவளை பற்றி எக்காலத்திலும் தவறாக நினைத்துவிடக்கூடாது என மிகவும் எதிர்பார்ப்பவள் அவள். அதனால் அந்த அவசர விளக்கம். நீ காதலிச்சத தப்பு சொல்லல, ஆனா அதில் வர பிரச்சனைகளுக்கு பதில் தேட வேறொருத்தர் மனசுல சலனத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது ரொம்ப தப்பு என அருணுக்காக நியாயம் பேசினார். அவர் அப்படிதான் பேசுவார் என அவளுக்கும் தெரியும். அந்த நேர்மையை அவளிடமிருந்து கற்றவள் ஆயிற்றே. ரொம்ப சாரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிட்டேன் என வெகு நேரம் கண்ணீர் வடித்தாள். அழட்டும் என சற்று நேரம் விட்டவர் பின்னர் மகளின் கண்ணீரை துடைத்துவிட, அப்பா, ஆனா எனக்குமே ஆதித்யாவை எதற்கு பிடிச்சது என தெரியல. அவருக்கும் என் மேல ஏன் காதல் வந்ததுன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றார். ஒரே குழப்பமா இருந்ததுப்பா என்றாள். இந்த காரணத்துக்காக என ஒருத்தர் மேல காதல் வந்தா அப்புறம் அந்த காரணம் காணாமல் போகும்போது காதலும் காணாமல் போயிடும்டா. விரும்புறவங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு அவருக்காக வாழ்றது தான் உண்மையான காதல். உன் அம்மா சண்டை சச்சரவு எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் அவளை விரும்பின. நான் போலீஸ் வேலையில இருந்தேன். அதற்காக என்னை விட்டுட்டு போகல. அது எனக்கு உயிர்னு தெரிஞ்சதும் எனக்காக அதை அப்படியே ஏத்துக்கிட்டா என மகளுக்கு வாழ்க்கையில் பாடத்தை புரிய வைக்க முயன்றார் சிவராமன். நீங்க நேர்மையா இருக்கிறீங்க. ஆனா ஆதித்யா அவர் அப்பா பண்றத பித்தலாட்டத்துக்கு துணை போறார். இதுவும் அதுவும் வேற அப்பா. தப்பு பண்றதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் என வரதராஜனின் தொழிற்சாலையில்
பார்த்ததை பற்றி கூற, அதை மாத்திட்டு வா, ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இங்க காதல்ல விழுந்துட்டியேடா என்றார். அப்பா, அவருக்கு நீ சான்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னப்பவே அவர் உன் மனசுல வந்துட்டார். ஆனாலும் ஒரே குழப்பமா இருக்குப்பா என அவள் சொல்ல, நேர்மையா இருக்கணும் அது வேற, ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் என உன் மகனிடம் வேணா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அத நீ அவனுக்கு கத்து கொடுப்ப. அதையே இன்னொருத்தரோட மகனிடம் எதிர்பார்க்கறது தப்பு. இப்படியே கொஞ்சம் ஆறப்போடு, படிப்ப முடி. அப்புறம் இது காதல் தானா? உனக்கு கட்டாயம் இவரை தான் கல்யாணம் பண்ணணுமான்னு யோசி என மகளின் தலையை தடவினார் சிவராமன். அப்பா, அவர் உங்களை பலமுறை அவமானப்படுத்தியிருக்காரே உங்களுக்கு என கீதாஞ்சலி மேற்கொண்டு பேசாமல் இழுக்க, அவள் கேட்க வருவது புரிந்தது சிவராமனுக்கு. கடமையும் சொந்த வாழ்க்கையும் போட்டு குழப்பிக்கிற ஆள் நான் இல்ல. திரும்பவும் சொல்றேன், கடமை வேற, சொந்த வாழ்க்கை வேற என்றார் சிவராமன். ஆதித்யாவை உன் வாழ்க்கையில் இணைத்து கொண்டாலும் கடமை என்று வந்தால் யாருக்காகவும் பார்க்க மாட்டேன் என தந்தை சொல்ல வருவது கீதாஞ்சலிக்கு நன்றாகவே புரிந்தது. அதற்கு பிறகு கீதாஞ்சலி அமைதியாகிவிட்டாள். அப்பொழுது அங்கே தேவகி வர, அம்மா, விஷயம் தெரியுமா? கீத்து யாரையோ காதலிக்கிறாளாம் என அதுவரையில் அங்கு நடந்ததை கேட்டுக்கொண்டிருந்த தமக்கை கவிதாஞ்சலி சொல்ல, என்னது காதலா? உனக்கு படிக்கிறப்போ புத்தி ஏன் இப்படி போகுது என தேவிகா அவள் எதிர்பார்த்ததைப் போலவே புலம்ப ஆரம்பித்தார். அம்மா, நீங்க மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா என கவிதாஞ்சலி விஷமத்துடன் புன்னகைக்க, எங்க 2 குடும்பத்துக்கும் பரிச்சயம். அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா எதையும் விளையாட்டுத்தனமா செய்யற இவ நல்ல ஆளை தேர்ந்தெடுப்பான்னு எப்படி நம்புறது என அவர் கவலையை வெளியிட்டார். தேவிகா, அம்மா என கீதாஞ்சலி சினுங்க, மாமா, அவளை யாரும் காதலிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே மாமா, யார் அந்த இடிதாங்கி என கேட்டவாறே சத்யபிரகாஷ் உள்ளே நுழைந்தான். வாங்க மாப்பிள என தேவிகா வரவேற்க, என் அக்கா மாதிரி இடிதாங்கி ஊர்ல இல்லையாமா, போயிடுவாங்க என்றாள் கிண்டலாக கீதாஞ்சலி. நீ பேசாத, உன்னால காலேஜ்ல நான் படுற பாடு போதும் என அவளை முறைத்த சத்யபிரகாஷ் மனைவியிடம் திரும்பி, அந்த பாவப்பட்ட ஜீவன் யார் என கேட்டான். கவிதாஞ்சலி தங்கையின் காதல் கதையை பற்றி சுருக்கமாக சொல்ல, முதலில் அவனா என திகைத்து பின்னர் சுதாரித்து விழுந்து விழுந்து சிரித்தான். அவருக்கு பாட்டெல்லாம் கேட்க பிடிக்காதாமே, இன்டர்வியூல படிச்சேன் என சத்யபிரகாஷ் கேலி செய்ய, நான் பாடின கேட்பார் என்றாள் ரோசத்துடன் கீதாஞ்சலி.